இன்னைக்கு சண்டே என்னோட பையனோட பர்த்டே. இன்னைக்கு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6வது பிறந்த நாள், அதாவது 6th பர்த்டே. 5வது பர்த்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாலுக்கு போயிட்டு சுற்றிலாம் பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்சது என்னென்னவோ அதெல்லாம் செஞ்சோம். அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன், லாங் வீடியோவாக. ரொம்ப பழைய வீடியோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்த்டேக்கு கொஞ்சம் சிம்பிளாக வந்து வீட்டிலே பண்ணிக்கலாம், கேக் வெட்டிக்கலாம். ஏன்னா வந்து காது குத்து ஃபங்க்ஷன் இருக்குது. ரொம்ப வந்து இப்போவே வந்து செலவு பண்ணிட்டோன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து எதுவுமே மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் இந்த வாட்டி பர்த்டே வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும்னு பண்ணிட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். பக்கத்தில் வந்து யாருமே கூப்பிடல, ரொம்ப பேர்லாம். பக்கத்தில் நெய்பர் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, தர்ஷா வந்து பார்த்திங்கன்னா கிருத்திக்கோட ஃப்ரெண்டு. இப்போ ரீசெண்டாக வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்காங்க. தர்ஷா குட்டி வந்து பார்த்திங்கன்னா கிருத்திக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அதை நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். அதே போல் வந்து கிருத்திக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே இல்லை, இவ ஒருத்தி தான் இருக்கா. அது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து கூப்பிடல யாரையும், ஏன்னா வந்து சிம்பிளாக பண்ணுறதுனால யாரையும் கூப்பிடல. அதுக்கு மட்டும் இல்லாமல் கேக் வந்து மட்டும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டோம். தெரிஞ்சவங்க பக்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டோம். அதில் இந்த பர்த்டே நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு இருக்குது. ஏன்னா கிருத்திக்கு ஜுரம், மத்தியானத்துலேருந்து ஜுரம். அவனுக்கு வந்து இந்த கேக் வெட்டும்போது கூட ஆக்டிவாக இல்லை. இந்நேரம் கேக்கை பார்த்துருந்தானா அந்த கேக் காலியாக இருக்கும். ஆனால் அவன் வந்து வேணான்னு சொல்லிட்டான். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, மத்தியானத்துலேருந்து ஜுரமாக இருக்குது. அதை நினச்சி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து தர்ஷா வந்து கிஃப்ட் கொடுத்தா, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.